ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் சந்தோஷ். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து மை டே டு டே கேஜெட்ஸ் பார்ட் 2. ஸோ நம்ம இந்த கேஜெட் சீரீஸில் வந்து நான் டே டு டே லைஃப்பில் என்னென்ன கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதோட லாங் டேர்ம் ரிவ்யூ அண்ட் இப்போ அந்த கம்பெனி மார்க்கெட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம வந்து நம்ம வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு கேஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் நான் இந்த வீடியோவில் சொல்கிற கேஜெட்டை யூஸ் பண்ணுறீங்க அண்டு அந்த கம்பெனியோட கேஜெட்டை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அண்டு உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அதை நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் தெரியும், நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த வாட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இல்லை காலையில் எக்ஸசைஸ் பண்ணேன், அப்போ இருந்து அந்த எக்ஸசைஸ் கலோரி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து அமேஸ்ஃபிட் வெர்ஜ் லைட். இந்த வாட்ச் வந்து நான் வந்து கரெக்டாக லாக்டவுன் டைமில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என் பர்த்டேக்கு வந்து எங்கள் மாம் கிஃப்ட் பண்ணது. அண்டு கிஃப்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட் நான் தரேன், உனக்கு என்ன வாட்ச் வேணுமோ நீ பார்த்து வாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. அண்டு இந்த வாட்ச் வந்து இதுவும் எனக்கு வந்து ஒரு லக்கி டீல் தான். எப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட அந்த டைமில் வந்து 6000க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் டிட்டர்மைனாக தான் இருந்தேன். ஸோ ஆஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். எவ்வளோ நாள்னா நான் பார்க்கல, எனக்கு ஆஃபர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கும் அந்த ஆஃபருக்கும் ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு இன்கேஸ் அது ஓகேவா இருந்துச்சுன்னா நான் அந்த ப்ராடக்ட்டை நான் ஆர்டர் போடுவேன். ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த வாட்ச் கிடைச்சிது. இது வந்து அரௌண்ட் நான் 4000க்கு வாங்கினேன். அண்டு கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், நான் வாங்கினதுலேயே வந்து ஹெட்ஃபோனுக்கு அடுத்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா இந்த வாட்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நான் இது வந்து எந்த சர்வீஸ் சென்டருமே கொண்டு போனதில்லை. அண்ட் இது மட்டும் இல்லை, நான் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி பொறுத்து பார்த்து தான் நான் வாங்குவேன். லைஃப் லாங் எப்படி வரும் அதை பற்றி நான் டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் பார்த்தோன்னே நான் போய் வாங்குற ஆள் நான் கிடையாது. அதோட ப்ராடக்டை பற்றின இதுக்கு முன்னாடி ரிவ்யூஸ் என்னென்ன வந்திருக்கு, அது அண்டு அதோட கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராடக்டே நான் வாங்குவேன். அப்படி வாங்கின ப்ராடக்ட் தான் இதுவுமே. அண்ட் என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே நான் அந்த மாதிரி வாங்கினது தான். அண்டு இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு ஆம்லாய்ட் டிஸ்பிளே. வாட்ச் பார்க்கவே வந்து இப்போ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி கொஞ்ச நாள் அப்போ வந்து எனக்கு இது வந்து ஒரு சிம்பிள் நார்மல் வாட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் கோவிட் முடிஞ்சு நான் காலேஜ் போனப்போ பார்க்குற எல்லாருமே என்கிட்ட கேட்டது, என்ன வாட்ச் சூப்பராக இருக்குன்னு தான் எல்லாருமே கேட்டாங்க. அண்ட் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இது எவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஃபிட்னஸ்க்காகவும் லைஃப் லாங் சார்ஜிங், லைஃப் லாங் அந்த மாதிரி சம்திங் லைஃப் நிறைய நாள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வாங்கினேன். பட் இது வந்து ஆக்சுவலாக என்னை வந்து எடுத்தே காட்டுச்சு. எல்லாரும் என்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்கோ எல்லா விஷயத்துக்குமே வந்து இந்த வாட்ச் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு இன்டர்மீடியேட்டாகவே இருந்துச்சுன்னு வச்சு சொல்லலாம். அண்ட் இதில் பிடிச்ச விஷயம் வந்து இன்னும் நிறையா இருக்குது, சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு இதோட யூஐ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் ஆக்டிவிட்டி வந்து நைட் ஸ்லீப்பிங்லேருந்து எல்லாமே மேக்ஸிமம் ஒரு அக்யூரசி லெவல் வந்து அமேஸ்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது. அண்டு டியூரபிலிட்டி வேறு லெவல் டியூரபிளாக இருக்கும். நான் தண்ணியிலையும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது தான், ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். பட் இருந்தாலுமே நான் வாட்டரில் நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போயுமே எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்டு இப்போ அமேஸ்ஃபிட்டில் பார்த்தீங்கன்னா, அமேஸ்ஃபிட் பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா யூடியூபர்ஸும் போட்டு அதை ஐஸ் ஃப்ரீசரில் போய் வைக்கிறது, மாடிலும் தூக்கி போடுறது, அந்த மாதிரி பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு தெரியாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எம்ஐ ப்ராடக்ட். நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை போக்கோ, இல்லை எம்ஐ ஃபோன், அதோட ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் தான் வந்து சப் கம்பெனி தான் வந்து அமேஸ்ஃபிட்டுமே. இப்போ இதோட ஆப் இன்டர்ஃபேஸும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அப்டேட்ஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு ஃபைனலாக ஒரு அப்டேட் வந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு அப்டேட் வருமாங்கிறதே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒன் ஆஃப் தி ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து இது. அண்டு இந்த வாட்சை நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா,
நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ராப் பிஞ்சு போயிடுச்சு. இதை நான் ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டிட்டு இருக்கேன். எனக்கு சேம் டு சேம் இதே கலருக்கு வந்து எனக்கு ஸ்ட்ராப் ஆன்லைனில் கிடைக்கல. ப்ளூ கலர் இருக்குது அண்ட் ஆல்டர்னேட்டிவாக அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்டு அதோட ப்ரைஸுமே கிட்டத்தட்ட ஒரு 400 இந்த மாதிரி சீப் ரேட்டில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் என்ன பிரச்சனைனா அதோட சீப் ரேட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இதோட டிசைன். இந்த ஸ்ட்ராப் டிசைன் வந்து இப்போ நான் இங்கே போய் பக்கத்தில் எந்த கடையில் கேட்டாலுமே எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஒன்லி ஆன்லைனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஒரு சின்ன ட்ராபேக்காக இருந்துச்சு. பட் மற்றபடி இதில் நான் ட்ராபேக் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இது வந்து நான் லாக்டவுன் டைமில் வாங்கினனால அப்போ வந்து பெருசாக வந்து வாட்சஸில் வந்து காலிங் ஃபியூச்சர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இதில் கால் பண்ண முடியாது. கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டும், நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை சைலண்டில் போடலாம். அண்டு மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலேயே வந்து காட்டும். பட் ரிப்ளை பண்ண முடியாது. மெசேஜஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்டு அலாரம் இருக்குது, எக்ஸெட்ரா எல்லாமே இருக்குது. அண்டு இதை நான் ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறத விட ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர்னே சொல்லுவேன். பிகாஸ் இது மேக்ஸிமம் அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ஜிபிஎஸ் இருக்குது இதில் முக்கியமாக. ஸோ இது நீங்கள் வந்து அவுட்டோர் ரன்னிங், சைக்கிளிங், வாக்கிங்னு இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். ஆக்சுவலாக இந்த வாட்ச் பற்றி ரிவ்யூவே கிடையாது. இதோட என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அண்டு இது வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்குன்னா, இதே வாட்ச் வந்து எங்களோட சித்தப்பா ஒருத்தர் வாங்கியிருந்தார். ஐ மீன் இதே வாட்சில் இதே கம்பெனியில். பட் அவருக்கு வந்து சின்னதாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஈரோட்லேயே கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் போய் பார்த்தா என்னன்னு தெரியல. அதை கேட்டுட்டு நான் வேணால் ஃபர்தராக ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். அண்டு இப்போ அமேஸ்ஃபிட் கம்பெனி பற்றி பார்க்கலாமா? இப்போ வந்து எக்கச்சக்க ஸ்மார்ட் வாட்சஸ் கொட்டி கிடக்குது. போட் எடுத்துக்கலாம், ஃபயர் போல்ட்டு, ரெட்மி, போக்கோ வாட்ச் இருக்கா? இல்லை போக்கோவில் வாட்ச் இல்லை, ரியல்மியில் இருக்குது, OnePlus வாட்ச், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு என் ஆப்பிள் க்ளோன் வாட்ச்சு, A2D வீடியோ போட்டிருப்பாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வாட்ச் கொட்டி கிடக்குது. உங்களுக்கு 500 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறது என்னென்னா, மற்ற கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறதை தவிர நீங்கள் வந்து அமேஸ்ஃபிட் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வந்து அவங்க பலகாலமாக வந்து ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டில் இருக்காங்க அண்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிற ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வந்து 2000 கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக போனாலும் ஒரு என்ன மேக்ஸிமம் என்ன நீங்கள் ஒரு 1500க்கு போல்ட்டு இல்லை போட்டில் வாட்ச் வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து போட்டீங்க, ஒரு 100 200 சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமேஸ்ஃபிட்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வாட்சே கிடச்சிரும். அண்டு அமேஸ்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் கஸ்டமர் சப்போர்ட்டும் வந்து ஏன்னா எம்ஐ சர்வீஸ் சென்டர் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து ரெட்மிக்கோ எம்ஐ இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சென்டருக்கும் உங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நீங்கள் ஈஸியாக போயிட்டு ஒரு வாட்ச் அங்கே கொடுத்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அண்டு பிரச்சனை வந்தால் தானே சர்வீஸ் பண்ணணும், பிரச்சனையே வரலையே அப்புறம் எதுக்கு சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணும். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு இந்த வாட்சில் பிரச்சனை வந்ததே கிடையாது. அண்ட் இந்த வாட்சில் இன்னொரு விஷயம் பேட்ரி. நான் இந்த வாட்சில் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் வந்து அமேஸ்ஃபிட் வாட்ச்லேயே முக்கியமாக இருக்கிறது பேட்ரி டைம் பேக்கப் தான். எப்படி சொல்கிறது, நான் மந்த்லி ஒன்ஸ் இந்த வாட்சை சார்ஜ் போடுறதே ரேரான விஷயம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் சார்ஜ் போட்டேன்னா அது வந்து ஒரு மந்த்துக்கு மேலே நீடிக்கும். ஐ மீன் ஃபோனோட மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணாமல் சொல்கிறேன். இன்கேஸ் ஃபோனோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலுமே 1 மந்த் ஆர் 20 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து இதோட பேட்டரி லைஃப் வரும். ஸோ நீங்கள் எப்போ பாரு சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு நார்மலாக செல் போட்டு யூஸ் பண்ணுற வாட்ச் மாதிரியே ஒரு ஃபீல் தான் வந்து உங்களுக்கு இந்த வாட்சும் கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ அமேஸ்ஃபிட்டை பற்றி. அண்டு நீங்கள் யாராச்சும் இதே வாட்ச் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அமேஸ்ஃபிட்டோட வேறு ஏதாச்சும் வாட்ச் யூஸ் பண்ணி உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி அமேஸ்ஃபிட் கம்பெனி எப்படி இருக்குங்கிறத எனக்கும் தெரியும். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்கிறேன், மற்றவங்களோட வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் கேஜெட் பற்றி பேசணும், இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்கள் விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். லவ் யூ ஆல், பை. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வாட்ச் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வாட்ச் மட்டும் இல்லை, அமேஸ்ஃபிட் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் யாராச்சும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சாங்கனாலுமே நீங்களும் நினச்சிங்கனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை.